மீனம் ராசி உங்கள் மனசு கடல் மாறிங்க. ஆழம் அதிகமாக இருக்கும், அலையும் அதிகமாக வரும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகு அப்படிங்கிறது யாராலுமே அளக்க முடியாத அளவுக்கு அதிசயம் நிறைஞ்சதாக இருக்கும். அதுபோல தான் மீன ராசிக்காரங்க நீங்களுமே 12 ராசிகளையுமே நீங்கள் கடைசி ராசியாக வந்தாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க சாதாரணமானவங்களாக இருக்க மாட்டீங்க. உணர்ச்சியோடு பிறந்த ஒரு அதிசய மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, அன்பு, ஒரு பாசம், இது எல்லாமே மற்ற ராசிக்காரங்க கிட்ட விட அதிகமாக இருக்கும் மீன ராசிக்காரங்கிட்ட. நீங்கள் எவ்வளோ முறை உடைஞ்சாலும் சரி, உடைஞ்சு போக மாட்டீங்க. மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். உங்கள் கண்ணீர்லேயே உங்களுக்கான பலத்தையுமே உருவாக்கக்கூடியவங்க. உங்கள் நல்ல மனசை பலவீனம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது உண்மையில் மிகப்பெரிய ஆயுதம் தான். மற்றவங்க என்னமோ நினைக்கட்டும், நீங்கள் அதை ஆயுதமாக மாற்றுங்க. அன்பு கொடுக்குறவங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே பாருங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் அன்பு செலுத்துகிறவங்க உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டாங்க, உங்கள் அன்புக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அவங்கள உங்கள் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யார் ஒருத்தங்க உங்களுக்கு உன்னால் முடியும், நீ ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகரிக்கிறாங்களோ அவங்கள கூட வச்சுக்கோங்க. ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது கூட இது வேணாம், உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்களே, கண்டிப்பாக அவங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்கான ஒரு விஷயந்தான் அந்த நபர்கள். அவங்கள விலக்கி வைக்கிறது நல்லது. உங்கள் மிகப்பெரிய பலமே உங்களோட அன்பு, நல்ல மனசு தான். அது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுக்கு கொண்டு வரும். இந்த மீனராசி அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களை காப்பாற்றிக்கிட்டே வாழக்கூடியவங்களா இருக்கீங்க. ஒரு முறை நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையுமே நீங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறத செயல்படுத்த தொடங்குங்க. உங்கள் கனவுக்கு நீங்கள் தாங்க ஹீரோ, அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல் உங்களோட லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யுங்க. இடையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அதை தவிடுபொடியாக்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு இருக்குது. அதனால் கவனமாக பொறுமையாக உங்கள் பாதையில் போங்க. நிலையான வெற்றி சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும். உங்களை சந்தேகப்பட்டு பார்த்தவங்க கூட உங்களோட செயலை பார்த்து பாராட்டுவாங்கன்னா வச்சுக்கோங்களேன். மீன ராசிக்காரங்க உணர்ச்சியால் உருவான சக்தியாக இருக்கீங்க. அன்பால் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருக்கீங்க. ஏன் சுருக்கமாக சொல்லணும்னா மீனராசி அப்படின்னா வெற்றி பெற பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசிக்கு குரு பகவான் அதிபதியாக வராரு. அதனால் வெற்றி என்பது உங்களுக்கு எப்போவுமே தூரத்தில் கிடையாது. பிளான் பண்ணி சரியாக பண்ணால் எளிமையாக நீங்கள் பெறலாம். இந்த முன்கோபத்தை மட்டும் விட்டாலே போதும், சிறப்பான உயிரை பெறலாம். நிறைய விஷயத்தில் பின்னாடி பிரச்சனைலாம் வந்திருக்கும், அது ஏன் வந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த முன்கோபத்தாலையும் அவசர முடிவு எடுக்கிறீங்களா, இதால் மட்டும்தான். இந்த ரெண்டையுமே மாற்றிக்கிட்டால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கண்டிப்பாக வரும். அது அற்புதமான மாற்றங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெறலாம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்கன்னு சொன்னோம்ல, நீங்கள் வியாழக்கிழமை நல்ல குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. இது சிறப்பான உயர்வு தரும். எப்படி வழிபாடு செய்யணும்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு நவகிரக சன்னதி இருந்தாலும் சரி, வியாழக்கிழமையில் குரு பகவானோட வழிபாடு செய்யும்போது வெள்ளை நிற மலரோ மஞ்சள் நிற மலர்களை கொண்டு இறை வழிபாடு செய்கிறது நல்லது. நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவு பண்ணுங்கள். அந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்கிறதும் சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு குரு பகவான் எல்லா வகையிலுமே நன்மையை தருவார். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்க பக்கபலமாக இருப்பார். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்களுக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதக கணிப்பால் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை கூட முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தீர்வையும் பெற முடியும். அப்படி ஒரு அரிய வாய்ப்பு தான் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு. அது எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பால் சிறப்பான உயர்வையும் நன்மையும் நிச்சயமாக பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் ஏற்பட போகுது, அதாவது தொழில், வேலை, வியாபாரம், பண வரவு, திருமணம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் உருவாகுது, எந்த விதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படிங்கிறத நாம் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க. மீன ராசிக்காரங்க ஏற்கனவே சொன்னல, குரு பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு. குரு பகவான் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கக்கூடியது அமையும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழலை பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு உறவுகள் இருக்காங்கல்ல, அவங்களோட விஷயத்தில் ஏற்றம் பிறக்குது.
இது வரைக்கும் உங்களை சரியாக புரிஞ்சிக்காத உறவுகள் கூட இப்போ உங்களோட சொல்லுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை தரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சளி, காய்ச்சல், ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் தொற்று, அலர்ஜி போன்ற விஷயங்கள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். மீனராசிக்கு இந்த மாதம் தொழில் மாற்றம், இடமாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், வியாபாரத்தில் ஏதாவது மாற்றங்கள் வரும். வரக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் தான், அதனால் பயப்பட தேவையில்லை. வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோங்க. இழுபறியாக இருந்த விஷயம் கூட இப்போ சிறப்பாக நடக்கும். இது வரைக்கும் ஏதாவது வேலை தடைப்பட்டுக்கிட்டே போயிருக்கும், அதை செஞ்சவே முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஏன் இந்த பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னு நீங்களே யோசிச்சிருப்பீங்க பாருங்கள். அந்த பிரச்சனைக்கான தீர்வை பெறுவீங்க. இது வரைக்கும் இழுபறியாக அந்த வேலையை இப்போ சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. உங்கள் வேலையை பார்த்து எதிரிகள் கூட ஆச்சரியப்படுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பெரும்பாலும் குடும்பத்தில் இருந்த சிக்கல் தீருது. லாபம் எல்லா வகையிலுமே அதிகரிக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கு. குடும்பத்துலேயுமே சந்தோஷம் வரும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். உணவு பழக்க வழக்கத்தில் சரியாக இருங்க, கவனமாக இருங்க. நீங்கள் அதிகமாக ப்ரோபயோட்டிக் உணவுகளை சேர்த்துக்கிறது நல்லது. தினந்தோறும் ஒரு 40 நிமிஷமாச்சும் குறைஞ்சது உடற்பயிற்சி செய்யுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உறவு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட முறையில் நன்மை ஏற்படுங்க. குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதே போல் திருப்பதி பெருமாள் வழிபாடு செய்கிறதும், கோவிந்தா நாமத்தை உச்சரிக்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நன்மையை தரக்கூடியதாக அமையும். பிள்ளைங்களோட படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் கொஞ்சம் அதீத கவனம் நீங்கள் கண்டிப்பாக செலுத்தணுங்க. எடுத்துமா கௌத்தமெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அவசரம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக செய்கிற விஷயம் நன்மையை ஏற்படுத்தும். இந்த மீன ராசிக்கு கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் உத்தராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. ராசியில் சனி பகவான் வராரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் வராரு. அப்புறம் சுகஸ்தானம், அதில் சூரியனும் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும், அயனசேன போகஸ்தானத்தில் ராகுவும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகளில் 5ஆம் தேதியே சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்துலேருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறி வந்துட்டார். 17ஆம் தேதி பாருங்கள், சூரிய பகவான் சுகஸ்தானத்துலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறி வர போகிறாரு. மாத கடைசியில் 31ஆம் தேதி புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறி வராரு. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் எல்லா வகையிலுமே வருங்க. அதான் சொன்னோம், வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாலே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். அதுக்கப்புறம் மற்றவங்களோட செய்கை தேவையில்லாமல் உங்களுக்கு மன வருத்தத்தை தந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த நிலை இப்போ மாறுது. அதே போல் மற்றவங்க செய்கை கோபத்தையும் தூண்டிருக்கும். அந்த கோபத்தை மட்டும் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப நாளாக வேலை, தொழில் ஏதாவது விஷயத்தில் பாருங்கள், இழுபறியான விஷயம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுமே இந்த மாதம் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து சேரும். மனசுக்குள்ளே பாருங்கள், இந்த மாதத்தில் நடக்கிற நல்லதை பார்த்து நீங்கள் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. மனதுக்கு இதமான காரியம் ஒவ்வொன்றா நடக்கும். வாழ்க்கையில் இது வரைக்கும் எதிர்பார்த்த அனைத்து வித சுகபோகத்தையுமே நீங்கள் இப்போ பெற போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் பின்தங்கி போன நிலை இப்போ மாற்றத்தை கொண்டு வருது. நல்லா தொழில் வியாபாரம் நடக்கும், லாபமும் அதிகரிக்கும். அதனால் எதிர்காலத்தின் நலன் கருதி சேமிக்க தொடங்குங்க. அதுக்கப்புறம் கடன் தொல்லையால் அவதிப்பட்டவங்க அதை அடைக்கிறதுக்கான வழியை தேர்ந்தெடுக்குங்க. இது ரெண்டையும் செய்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ஆர்டர்கள்லாம் வரும். வியாபாரத்தில் போட்டி, பொறாமை, தடை, தாமதம்லாம் இருந்துச்சுல்ல, அது தானாக உங்களை விட்டு இப்போ நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட்டு மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தின் கிரக சூழல் அமைஞ்சிருக்கு. அதனால் வேலை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். எடுத்துமா கொத்துமான்னு பண்ணாதீங்க. பொறுமையாக, நிதானமாக, கவனமாக பண்ணுங்கள். நிச்சயமாக நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். பிடிச்ச வேலைக்கு உங்களுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. பிடிச்ச இடத்துக்கு வேலை மாற்றம் ஏற்படவுமே வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கள் நட்பாக பழகுவாங்க. குடும்பத்தில் அமைதி குறைவது போல் இருக்கும். சகோதரர் வகையில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம். அதனால் அவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளில் நிதானமாக கவனமாக இருக்க பாருங்கள். பெரும்பாலும் சொத்து பிரச்சனைகளில் இந்த மாதம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி ஈடுபடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை பிரயோகம் செய்யுங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. நிதானமாக நல்லா யோசித்து பிளான் பண்ணி எந்த ஒரு வார்த்தைகளையும் பிரயோகம் செய்யுங்க. சொத்து தொடர்பாக கையெழுத்து போடுற மாதிரியான வாய்ப்பு வருது அப்படின்னா கையெழுத்து போடும்போது ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். படித்து பார்த்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு பண்ணுங்கள். பிள்ளைங்க மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை வந்து சேருது. விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் அதிகரிக்குது. பெண்கள் வீண் பேச்சை குறைச்சிட்டு செயல்படுவதால் நல்லதாக இருக்கும். பண வரத்தை திருப்தி தரக்கூடிய வகையில் அமையுது.
சொன்னதான் கோபத்தை குறைச்சிக்கிறது முடிஞ்ச வரைக்கும் சிறப்பானதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் சகஜ நிலையில் பிறப்பீங்க. வரக்கூடிய வாய்ப்புகள் சீராக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். சக கலைஞர்கள்கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த இடைவெளி மனசாபம் உங்களை விட்டு முழுமையாக குறையும். ஆன்மீக பயணம் செல்லலாமா அப்படிங்கிற யோசனை கூட ஒரு சிலருக்கு வரும். மற்றவங்க ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. உங்களை வீட்டை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு நிறையவே அமைஞ்சிருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்த கிரக சூழலில் ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குங்க. தொழில், வியாபாரம், குடும்பம், காதல் அப்படின்னு எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் பெறக்கூடிய வகையில் நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் கடைசி ராசியாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சம் உங்களை கண்டிப்பாக உற்று நோக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் எல்லா இடத்துலையுமே முதன்மையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சொன்னுள்ள வழிபாடு, அந்த வழிபாடெல்லாம் சரியாக செய்யுங்க. வீட்டில் செய்ய முடியல, நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு போய் இதை கண்டிப்பாக செய்யலாம். அப்படி போய் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கான அறிகுறி ஏதாவது தோணும். இறைவனின் அருளால் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும். சிறப்பான உயர்வு உங்களை வந்து சேரும். எல்லாமே நல்லா தான் நடக்கும். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கூடவே இது வரைக்கும் தொடர்ந்து வந்து பார்த்த உங்களுக்குமே நன்றி சொல்லிக்கிட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. அதனால் வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் சிறப்பான மாற்றத்தையும் ஏற்படுத்தும். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வும் பெற்றுக்கோங்க. எல்லா வகையிலுமே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.